அத்தியாயம் 15. சகோதரி கேத்தரின் பாக்ஸ்டர். கள மார்க்கம். பூமியின் ஜனங்கள் எனக்குச் செவி கொடுத்து தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டால் நான் அந்திக்கிறிஸ்து மற்றும் மிருகத்தின் காரியங்களை அடக்கி வைத்து புதிய செழிப்பை கட்டளையிடுவேன். யோனாவின் பிரசங்கத்தைக் கேட்டு நினிவேயின் மக்கள் மனந்திரும்பவில்லையா? நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன். மனந்திரும்புங்கள், ஆசீர்வாதத்தின் காலங்களை கட்டளையிடுவேன். என் ஜனங்கள் ஒருவரிலொருவர் அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய வேண்டும். அவர்கள் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்க வேண்டும். இந்த அன்பின் மூலமாவது நீங்கள் என் சீஷரென்று மற்ற மனிதரெல்லாம் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார் ஏசப்பா. ஏசப்பா பேசியபோது பூமி திறந்தது. நாங்கள் மறுபடியும் நரகத்திலிருந்தோம். ஒரு குன்றின் ஒரு சரிவில் காய்ந்த பெரிய மரக்கட்டைகள் காணப்பட்டன. சுற்றிலும் சாம்பல் நிறமான புழுதி காணப்பட்டது. குன்றின் பக்கவாட்டில் சிறு சிறு குழிகளும் நடந்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிற சாம்பல் நிற உருவங்களும் எனக்கு தெரிந்தன. மிகவும் குறுகலும் கோணலும் அழுக்கும் நிறைந்ததுமாய்க் காணப்பட்ட ஒரு பாதையில் நான் ஏசப்பாவின் பின் சென்றேன். அது அக்குன்றின் மேல் பகுதிக்குச் சென்றது. அருகில் செல்ல செல்ல ஜனங்கள் முழு உருவத்திலிருந்தாலும் மரித்தவர்களாய்க் காணப்பட்டார்கள். அவர்களைச் சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த ஒருவகையான சாம்பல் நிறக்கயிறு காணப்பட்டது. நெருப்பு கண்ணுக்கு தென்படாவிட்டாலும் இது நரகத்தின் ஒரு பகுதியெனறிந்தேன். ஏனெனில் அங்குள்ள மக்களின் உயிரற்ற மாமிசம் எலும்புகளிலிருந்து உதிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் மிக வேகமாக திரும்பவும் வளர்ந்து கொண்டிருந்தது. மரணம் எல்லா இடமும் நிறைந்திருந்தது. ஆனால் அங்குள்ள ஜனங்கள் அதை கவனித்ததாகத் தெரியவில்லை. அவர்கள் சம்பாஷணையில் மூழ்கியிருந்தார்கள். ஏசப்பா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கவனிப்போம் என்றார். ஒரு மனிதன் மற்றொருவனிடம், பாவத்தை போக்க வந்த இந்தியேசு என்ற மனிதனைப் பற்றி நீ கேள்விப்பட்டாயா என்றான். மற்றொருவன், எனக்கு இயேசுவைத் தெரியும். அவர் என் பாவங்களைக் கழுவினார். சொல்லப்போனால் இங்கே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றான். நானும் அப்படித்தான் என்றான். முதலில் பேசியவன் மற்றொருவன், என் அயலகத்தான் ஒருவனுக்கு இயேசுவைப் பற்றி சாட்சி சொன்னேன். கேட்க மறுத்துவிட்டான். அவன் மனைவி இறந்தபோது அடக்கத்திற்காக செலவுக்கு கடன் கேட்டான். இயேசு, நாம் சர்ப்பத்தைப் போல வினாவுள்ளவர்களும் புறாவைப் போல கபடற்றவர்களுமாயிருக்க வேண்டுமென்று சொன்னதை நான் நினைவில் வைத்து அவனுக்கு உதவி செய்ய மறுத்துவிட்டேன். அவன் வேறு எதற்காவது அப்பணத்தைச் செலவு செய்வானென்று எனக்கு தெரியும். நாம் உண்மையுள்ள உக்கிரானக்காராயிருக்க வேண்டுமென்பது உனக்கும் தான் தெரியுமே என்றான். முதலில் பேசியவன் மறுபடியும், ஆம் சகோதரனே, என் சபையில் ஒரு பையனுக்கு செருப்பும் துணிமணிகளும் தேவைப்பட்டது. ஆனால் அவன் தகப்பனுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவன் மகனுக்கு ஒன்றும் வாங்கித் தரமாட்டேன் என்று கூறிவிட்டேன். அவனுக்கு நல்ல பாடம் கற்பித்தோம் என்றான். தன்னைச் சுற்றியிருந்த அந்த கயிறுகளை முறுக்கிக் கொண்டே மற்றொருவன், அது சரி, மற்றவர்கள் இயேசுவைப் போல ஜீவிக்க சொல்லித்தர வேண்டும். அம்மனிதன் குடித்தது சரியில்லை, அவன் கஷ்டப்படட்டும் என்றான். இயேசு, மந்த இருதயமுள்ள மதிகேடரே, உண்மைக்கு விழித்துக் கொள்ளுங்கள். ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். தேவையிலிருப்போருக்கு உதவி செய்யுங்கள். அவர்களிடமிருந்து பிரதிபலன் எதிர்பாராமல் உதவி செய்யுங்கள். பூமியே, மனந்திரும்பினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்கள் நித்திரையை விட்டு எழும்பி என்னிடம் வாருங்கள். உங்களைத் தாழ்த்தி உங்களிருதயத்தால் என்னை பணிந்து கொண்டால் உங்களிடத்தில் வந்து உங்களோடு வாழுவேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். கர்த்தருடைய சுவாசம் கெந்தகதியைப் போல அதை கொளுத்தும். அவருடைய கோபம் கனன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிராக்கினியைப் போல் இருக்கும். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ளாவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்தவீரனைப் போல் வைராக்கியமூண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும்
உதவாது. பிரியமானவரே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆச்சாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களாவியுடனே கூடியிருப்பதாக. அடுத்த பகுதி பார்க்க